நிவாரண முகாம்கள் அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். தென் மாவட்டங்களில் கனமழை காரணமாக அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் கூடுதல் நிவாரண முகாம்கள் அமைக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளில் மக்கள் இன்னமும் வெள்ள நீரில் சிக்கி தவிக்கும் நிலையில் தென் மாவட்டங்களில் கூடுதல் நிவாரண முகாம்கள் அமைக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். தேவையான இடங்களில் புதிய முகாம்களை கூடுதலாக அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு உத்தரவினை அறிவித்திருக்கிறார். சவாலான சூழலில் இருப்பதாகவும் தேவையான இடங்களில் மிக விரைவில் கூடுதலான முகாம்கள், நிவாரண முகாம்கள் அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்யுமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தற்போது வரை எத்தனை முகாம்கள் தென் மாவட்டங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றன? விவரங்களை சொல்லுங்க. டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் தற்போது அங்கிருந்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொறுப்பு கண்காணிப்பு IAS அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், மக்களுக்கு தங்கு தடையின்றி உணவு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கூடுதலாக முகாம்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக அதிக மக்கள் அங்க பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அது மட்டும் இல்லாம முகாம்களில் தங்கியுள்ள மக்களிடம் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் பாதிப்புகள் குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் வெள்ள நிவாரண பணியில் ஈடுபட்டுள்ள அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளையும் அவர்களுக்கும் பல்வேறு அவர் உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டிருந்தாலும் இந்த 2 நாட்களில் பெய்த பெருவெள்ளம் இன்னும் வடியாமல் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் பல பகுதிகளில் இன்னும் வெள்ள நீரில் மக்கள் சிக்கி உள்ளார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிவாரண உதவிகளை மிக குறுகிய காலத்திற்குள் வழங்க வேண்டிய சவாலான சூழலில் தமிழக அரசு இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு தேவையான உணவு, உடைகள், போர்வைகள் போன்றவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த சவாலான நேரத்தில் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்றும் சரியான நேரத்திற்கு அவர்களுக்கு போய் பணிகளை சேர்க்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். சென்னையில ஏற்பட்ட வெள்ளத்தின் போது எப்படி செயல்பட்டோமோ அதே வேகத்தோட ஒருங்கிணைத்து இந்த பேரிடரையும் வெற்றி பெற வேண்டும் என்று இது கேட்டிருக்காரு. பாத்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை CM உமாநாத், அதே போல IPS ஆபீசர் செந்தில் வேலன் உள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து சிவதாஸ் மீனா பங்கேற்றிருக்காரு. காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் DGP அவரும் பங்கேற்றிருக்காரு. தொடர்ச்சியாக பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு ஆபீசர்ஸ் பங்கேற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.